அன்பான நேயர்களே, காலை வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. கல்லாரில் புடையமர்ந்து நான் மறை கற்ற கேள்வி வல்லார்கள் வரைக்கும் பாக்கு இருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்து வழி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்வாம். சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்வார். அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று ஆவணி மாதம் 12ஆம் நாள் வியாழக்கிழமை, குருவாரம் சொல்லுவாங்க. பஞ்சமி திதி சாயந்தரம் 4:05:42 வரை இருக்கு. பின்னாடி சஷ்டி திதி, சித்தயோகம், சித்தயோகம். இன்று சித்திர நட்சத்திரம் காலையில் 9 மணி வரை இருக்கு. பின்னாடி சுவாதி நட்சத்திரம் வந்துடுது. 9:30 வரை சித்திர, பின்னாடி சுவாதி வந்துடுது. சித்த யோகம், அமிர்த யோகம். இந்த சித்திர நட்சத்திரம் இருக்கிற வரை சித்த யோகம். அதுக்கப்புறம் சுவாதி வந்தோடனா அமிர்த யோகம். ராகு காலம் 1:30 முதல் 3 வரை. யமகண்ட காலைல 6 முதல் 7:30 வரை. குளியல் 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் எண்ணெய். அன்பான நேயர்களை, இன்று கிரகங்களை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இன்று சூரியன், புதன், கேது சிம்மத்தில், கன்னியில் செவ்வாய், சந்திரன் துலாத்துக்கு வந்துட்டாரு. சனி ராகு கும்பத்தில், குரு மிதுனத்தில், சுக்கிரன் கடகத்தில் இருக்காங்க. இது கிரகங்களுடைய அமைப்பு. அன்பான நேயர்களை, இன்று உங்களுக்கு ராசி பலன் எப்படி இருக்கிறது? மேஷ ராசிக்கு இந்த குரு பகவான் எப்படி இருக்காருன்னா, 4 சுக்கிரன் இருக்கார். 2ஆம் அதிபதி 4 இருப்பது நன்மை தான் சொல்லுவாங்க. ஆனால் குரு 3ஆம் இடத்துல இருக்காரு. சனி ராகு 11ஆம் இடத்துல இருக்காரு. இது ரெண்டும் ஒரு நல்ல அமைப்பு. அதனால மேஷ ராசிக்கு பரவாயில்ல அப்படின்னு ஒரு கருத்து வரும். அன்பான நேயர்களே, ரிஷபராசி என்பது உங்களுக்கு அமோகமான நாள், உங்களுக்கு நல்ல நாள். உங்களுக்கு 4ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. 4 கூடியவர் 4லே இருக்காரு. அது ஒரு பெரிய சிறப்பு. குரு 2ல் இருக்காரு. சனி ராகு 10ஆம் இடத்துல இருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்ல அருமையான நாள். நல்லது நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். அன்பான மிதுன ராசி என்பதிலே உங்களுக்கு ஜென்ம குரு. ஜென்மத்தில் குரு இருக்கிறது பிரச்சனையெல்லாம் உண்டு பண்ணுவார். ஏதாவது இடமாற்றத்தை கொடுப்பாரு. வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், வீடு மாறலாம், பதவி மாறலாம், ஊர் மாறலாம். இப்படி எத்தனையோ மாற்றங்கள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் கிடக்கும். பிரச்சனைகள் இருக்கும், கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கடகராசி என்பதில் உங்களுக்கு விரயமான நேரம். தேவையில்லாத விரயங்கள் எல்லாம் உண்டு பண்ணும். பார்த்து நல்லதாக நடந்துங்க. நல்ல விரயமாக பண்ணுவோம். சுப விரயமாக பண்ணுறது நல்லது. சிம்மராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள், நல்ல நாள். நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியமெல்லாம் நடைபெறும். உங்களுக்கு குருவான் 11ஆம் இடத்துல இருக்கார். இருப்பினும் சனி ராகு 7ல் இருக்கார். மனைவி கணவனுடைய உடல்நிலையில் ஆரோக்கிய கவனம் தேவை. அன்பான கன்னி ராசி என்பதில் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ராசியில் செவ்வாய் இருக்காரு. அதனால் உங்களுக்கு டென்ஷனை உண்டு பண்ணுவார். அதனால் உங்களுக்கு குரு 10ஆம் இடத்துல இருக்கார். கெட்ட பேரை உண்டு பண்ணுவார். கெட்ட பேர் வராமல் பார்த்துங்க. எதுலையுமே கெட்ட பேர் இல்லாமல் கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லது நடக்கும். அன்பான துளாராசி என்பவர்களை, உங்களுக்கு அருமையான நாள். குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருப்பது பெரிய அமைப்பு. எந்த தோஷமும் கிடையாது அப்படிம்பாங்க. அதனால் துளாராசி என்பவர்கள் நல்ல காரியம் நடைபெறும். விருச்சிக ராசி என்பவர்கள் உங்களுக்கு அஷ்டம குரு, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அதாவது உங்களுக்கு 4ஆம் இடத்துல வேறு சனி ராகு இருக்குது. ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை. அதனால் உங்களுக்கு கிரகங்கள் சரியில்லை, ஜாகிரதை நடந்து கொள்ளுங்கள் விருச்சிக ராசி என்பவர்கள். தனுசு ராசி என்பதற்கு அமோகமான நாள். சனி ராகு 3ல் இருப்பது பெரிய அமைப்பு. குருபகவான் 7ஆம் இடத்துல இருக்காரு. அது ஒரு பெரிய சிறப்பு. அன்பான தனுசு ராசி என்பவர்களை, அவங்கவுங்க வயதுக்கு தக்கபடி தேவையான நல்ல காரியங்கள் பூரா பூர்த்தியாகும், நல்லது நடக்கும். நல்லா படிக்கலாம், மேலே படிக்கலாம், வேலைக்கு போகலாம், திருமணம் பண்ணலாம், வீடு கட்டலாம், குழந்தைகள் ஏற்படும். இந்த மாதிரியெல்லாம் எத்தனையோ
காரியங்கள் சுப காரியங்கள்லாம் இருக்குது, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மகர ராசி என்பதில் உங்களுக்கு நேரம் சரியில்லை, ஆரோக்கியம் நன்றாக இருக்காது, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மகர ராசி என்பதற்கு 7 சனி இருக்கிறது, அதையும் பார்த்து ஜாக்கிரதையாக முடிய நேரம் ஏதாவது வில்லங்கத்தில் கொண்டாந்து விட்டுரும், பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். வண்டி வாகனங்களில் மெதுவாக போங்க. கும்பராசி என்பதில் உங்களுக்கு நேரம் சரியில்லை, உங்களுக்கு 7 இருக்குது. இருந்தாலும் குரு நல்ல இடத்துல இருக்கார், குரு பவன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கார். குரு 5ஆம் இடத்துல இருப்பது பெரிய அமைப்பு, நல்லது நடக்கும். சிரமம் 7 இருந்தாலும் கூட குரு 5 இருப்பது நல்லது நடக்கும். மீனராசி என்பதில் உங்களுக்கு 7 தாக்கம் இருக்கிறது, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மீனராசி, கும்பராசி, மகராசிக்கெல்லாம் 7 சனி இருக்கிறது. ஆனால் மீனராசிக்கு குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்குறாங்க. தொழில் பரவாயில்ல, கொஞ்சம் கவனமாக தான் நடக்கணும். அன்பான நேயர்களை, மீனராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் சிரமமான நேரம் தான், பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். மீனராசி, கும்பராசி, மகராசி என்பவர்களாம் 7 தாக்கம் இருக்கிறதுனால சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றுங்கள். காக்காய்க்கு வந்து சாதம் வைங்க, சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. வன்னி பத்திரம் கிடைச்சதுன்னா வன்னி பத்திரத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. கோளறு திருப்பதியை தான் பாராயணம் பண்ணுங்க. இந்த கோளறு திருப்பதியை வந்து ரொம்ப முக்கியமானது. 11 பாடல் இருக்கு. இந்த நவகிரகத்தை கட்டுப்படுத்துவதற்காக ஞானசம்பந்தர் பாடிய பாடல் இது. அந்த கோளறு திருப்பதியை விடாமல் சனிக்கிழமை அன்னைக்கு 11 பாடலையும் கால மாலை பாராயணம் பண்ணுங்கள். அன்பான நேயர்களை, நமக்கு வந்து பெரியவங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நமக்கு நிறைய தந்திருக்காங்க. அதாவது ஒன்னொன்னுலேயும் ஒவ்வொரு கருத்து பெரியவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவரவருக்கு உள்ள ஆயுசு, பொன், பொருள், வித்தை, செல்வம், எழில், மரணங்கள் 7 தவமுடை பெருமதேவன் கை தொடங்கி சிவனுடைய அருளினாலே கர்ப்பத்தில் நிச்சயத்தான் சொன்னாங்க. அதாவது அவங்கவுங்களுக்கு என்ன நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்பதை சிவபெருமானுடைய அருளினால பிரம்மா வந்து கருவில் நிர்ணயித்தாராம். அதை மாற்ற யாராலையும் முடியாதுட்டாங்க. அதனால் அன்றைக்கு 45ஆம் நாள் நமக்கு நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த கருவில் நிர்ணயிக்கப்பட்டது தான் நமக்கு நடக்கும். அதை மாற்றி பண்ணுறதுக்கு யாராலையும் முடியாது அப்படின்னு ஒரு கணக்கு பெரியவங்க எழுதியிருக்காங்க. தத்துவ நிதிங்கிற ஒரு இதில் மாதிரி கிருஷ்ணதேவ மகாராஜான்னு ஒருத்தர் அவர் எழுதியிருக்காரு. இது அருமையான கருத்து. அதனால் இதெல்லாம் வந்து எல்லா புராணங்களையும் இதை பற்றி இருக்கிறது. அதனால் அவங்களுக்கு எது நடக்கணும், எப்போ நடக்கணும், என்ன நடக்கணும் என்பது அன்னையினுடைய கருவறையில் வந்து நிர்ணயிக்கப்பட்டது. அதனால தான் இந்த ஒரு குழந்தை வேண்டும் என்று ஒரு கணவன் மனைவி சேர்கின்ற பொழுது அவங்க ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில், ரம்மியமான சூழ்நிலையில், நல்லா மனது ரொம்ப சந்தோஷமான ஒரு அமைப்பில் அவங்க ஒன்று சேர்ந்து அப்பொழுது அந்த குழந்தை உருவானா நல்ல யோகமான குழந்தையாக வரும். அதுவும் இந்த அமிர்த காலம்னு ஒன்று இருக்குது. அந்த அமிர்த காலத்தில் அவங்க சேர்ந்து அப்பொழுது அந்த குழந்தை உருவானால் அந்த குழந்தை வந்து நல்ல யோகமான குழந்தையாக இருக்கும் அப்படின்லாம் பெரியவங்க எழுதியிருக்காங்க. அதெல்லாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ அதெல்லாம் யாருமே சொல்கிறது இல்லை. இந்த கிழமை சேர வேண்டாம், அமாவாசையும் சேர வேண்டாம், பௌர்ணமியும் சேர வேண்டாம் அப்படின்னு கல்யாணம் பண்ண புதுசில் இந்த மாதிரிலாம் ஒரு கட்டுப்பாடு வைப்பாங்க. ஏன்னா குழந்தை உண்டாயிரும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து சொல்ல மாட்டாங்க. இந்த கல்யாணம் பண்ண புதுசில் தான் இப்படி இல்லை, அமாவாசை அன்னைக்கு சேரக்கூடாது, அமாவாசை அன்னைக்கு குழந்தை உருவாகக்கூடாது, பௌர்ணமி அன்னைக்கு சேரக்கூடாது, பௌர்ணமி அன்னைக்கு குழந்தை உருவாகக்கூடாது, இப்படியெல்லாம் அதுக்கெல்லாம் நிறைய அறிவியல் பூர்வமாக கருத்துக்கள்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் யாருமே இப்போ சொல்கிறதில்ல. அதெல்லாம் நல்லதே சொல்கிறதில்ல, தீயது தான் சொல்கிறாங்க. ஆமாம், செவ்வாய்க்கிழமை குழந்தை பிறக்கக்கூடாது, ஆடி மாதம் குழந்தை பிறக்கக்கூடாது, சித்திரை மாதம் குழந்தை பிறக்கக்கூடாது, சித்திரை மாதம் வெள்ளிக்கிழமைக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தால் பாடாக படுத்திடும், இப்படியெல்லாம் ஒரு தவறான கருத்துக்கள் எல்லாம் சொல்லி நிறைய சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த மூல நட்சத்திரம்னு ஒரு கருத்து இருக்குது, அதை பற்றியும் நிறைய சொல்கிறாங்க. இந்த மூல நட்சத்திரம் வந்து எந்த தோஷமும் கிடையாது. அதெல்லாம் அந்த நட்சத்திரங்களை பற்றியெல்லாம் தவறான ஒரு கருத்துகள் இருக்குது. அன்பான நேயர்களே, தவறான செய்திகளை பரப்பாதீர்கள். அறகுறையாக தெரிந்து கொண்டு பேசாதீங்க. நன்றாக முழுமையாக எதையும் தெரிந்து கொண்டு. அதோட ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க, நிறகுடம் ததும்பாது, குறை குடம் தான் தரும். அரை குடம் தண்ணி எடுத்துகிட்டு போனோம்னா லொடக்குன்னு சத்தம் கேட்டுருக்கும். அதை வந்து எவ்வளோ பெரிய ஓமானம் பாருங்கள். நிறை குடம் ததும்பாது. இப்போ ஒரு சபை இருக்குது, அதில் நல்ல படித்தவங்க இருக்காங்க, அங்கே ஒரு சின்ன தவறு நடக்குது, அதை வந்து அந்த நேரத்தில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஏதோ பண்ணுறாங்க, இப்போ போய் சொல்லி அவங்க மனசை புண்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தனிமையாக ஒரு நாள் கூப்பிட்டு இந்த மாதிரி அன்றைக்கி பண்ண, அந்த மாதிரி செய்யக்கூடாதுப்பா, சாஸ்திரத்தில் அந்த மாதிரிலாம் இடம் இல்லை, இனிமேல் மாற்றிக்கோ, அந்த மாதிரி செய்யாத அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, அறிவுறுத்துவாங்க.
ஆனால் இந்த அறகுறையாக இருக்காங்க பாருங்கள், உடனே இன்னும் இப்படி பண்ண அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஆகாது, குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு ஒரு தவறான ஒரு பயப்படக்கூடிய அளவில் ஒரு பழமொழியை சொல்லுவாங்க. அதனால் இப்படியெல்லாம் நிறைய வந்து தவறான அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. முழுமையாக தெரிந்தவங்க கண்டிப்பாக எதை பற்றியும் ஒரு வாயே திறக்க மாட்டாங்க, அமைதியாக இருந்துருவாங்க. என்ன பண்ணுறது, அவங்க சூழ்நிலை மாதிரி பண்ணுறாங்க, நம்ம தனியாக ஒரு நாளைக்கு கூப்பிட்டு சொல்லிவிடுவோம். அதனால் அவசரப்பட்டு எதையுமே சபையில் எதையுமே பேசக்கூடாது. ஆமாம், நிறைய சான்றோர்கள் இருக்கின்ற அவையில் அவசரப்பட்டு எதையுமே பேசக்கூடாது. நல்லா முழுமையாக தெரிஞ்சு கொண்டு தான் எதையும் சொல்லணும். நிறைய அந்த கிராமங்களில் வந்து தலைச்சலுக்கும் தலைச்சல் ஆகாது, ஆயில்ய நட்சத்திரம் ஆகாது, மூல நட்சத்திரம் ஆகாது, கேட்டே ஆகாது, விசாகம் ஆகாது, இப்படிலாம் எந்த நட்சத்திரம் தான் ஆகும் அப்படிலாம் சொல்கிறாங்க. சுவாதி நட்சத்திரத்துக்கு பொருத்தமே பார்க்காம திருமணம் பண்ணலாம் இருக்காங்க. அப்படி சுவாதி நட்சத்திரத்தோட அத்தனை நட்சத்திரமும் சேருங்கிறாங்க. ஆனால் அவங்க அந்த பொருத்தம் மகேந்திரம் இல்லை, பண்ணக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ எழுதினவங்களுடைய கருத்து என்ன? அன்பான நேயர்களை, அறகுறையாக தெரிஞ்சு கொண்டு எதையும் பேச வேண்டாம். நாம் நலமுடன் வாழணும். அன்பான நேயர்களை, நம்முடைய குழந்தைகள் நன்றாக படிக்கணும், நல்ல நல்ல உயர்ந்த கல்வி படிக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும், அவங்களுக்கு நல்ல குழந்தை பிறக்கணும், அவங்க நல்ல சுகமாக வாழணும், எல்லோரும் நோய் நொடி இல்லாமல் வாழணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மழாள முருகப்பெருமானையும் அன்னை பராசக்தி ஸ்ரீ மகாமாரி முத்து மகாமாரி என்பையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.